அதிமுகவில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரனை இணைக்க வேண்டும் என்ற குரல் கட்சிக்கு உள்ளேயே ஒலிக்க தொடங்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 2016 சட்டமன்ற தேர்தல் தொடங்கி தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் ஒருங்கிணைப்பு சாத்தியமா என்ற எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்களிடமும் எழுந்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்தவர் அப்போதைய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை நோக்கி தண்ணீர் பாட்டில் வீசப்பட்ட சம்பவமும் அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிகழ்வும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. அதிமுகவின் அரசியல் வளர்ச்சிக்கு ஒற்றை தலைமைதான் வேண்டும் என அதிமுக மூத்த நிர்வாகிகளான KP முனுசாமி, SP வேலுமணி, P தங்கமணி, ஜெயக்குமார், CV சண்முகம் உள்ளிட்டோர் மனம் திறந்து பேட்டியளித்த நிகழ்வுகளும் அதிமுக பொதுக்குழுவில் நடந்தேறியது. அதன் பின்னர் அதிமுக சின்னம் யாருக்கு சொந்தம் என்ற சட்ட போராட்டமும் ஆண்டு கணக்கில் நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் இரட்டை இலையும் எடப்பாடி பழனிசாமி வசமானது. இந்த சூழலில்தான் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக மக்களவை தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து களம் கண்டது. வாக்கு சதவிகிதம் சற்றே அதிகரித்த போதிலும் ஒரு MPயை கூட அதிமுகவால் பெற முடியாமல் போனது. குறிப்பாக 7 மக்களவை தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். இந்த பின்னடைவுக்கு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரனின் ஆதரவு இல்லாததுதான் காரணம் என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் இனி வரும் தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றிணைவதே ஒரே வழி என்று மதுரையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம். இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதுதான் ஒரே வழி. நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியாக தனது சுற்றுப்பயணத்தை தென்காசி மாவட்டத்தில் இருந்து வரும் 17ஆம் தேதி சசிகலா தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், KP அன்பழகன் ஆகியோர் அதிமுகவில் OPS, சசிகலா, டிடிவி தினகரனை ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு EPS சம்மதிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், KP அன்பழகன் இந்த 6 பேர் தான் நேற்று முன்தினம் நடந்த சந்திப்பில் கலந்துக்கிட்டவங்க. நடந்த அந்த சந்திப்பில் இவர்கள் சொன்ன கருத்தை அவர் ஏற்கவில்லை. அதுக்கு திடீர்னு இந்த சந்திப்பு நடந்ததுனால அதிர்ச்சியும் காரணமாக இருக்கலாம். இடதும் வலதுமாக இருந்த தங்கமணி, வேலுமணியுமே வந்திருக்கிறார்களே, இது போன்ற தீவிர அரசியலில் அல்லது சில கருத்துக்களை தீவிரமாக வலியுறுத்துகிற இடத்தில் எப்போதுமே தலை தென்படாத செங்கோட்டையனே வந்திருக்கிறாரே அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அவர் மனதில் குழப்பங்களை, சங்கடங்களை, எரிச்சலை, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் அந்த சந்திப்பிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தவறு தான். இருந்த போதிலும் கட்சியில் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவை கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கட்சியின் பொதுச் செயலாளரிடம் பேசியிருப்பதாக கசிந்திருக்கும் தகவல் தமிழக அரசியல் களத்தில் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே நேரம் சில அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் முடிவை வரவேற்றுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.